டிஎஸ்ஆர் மிஸ்டர் விஜயமுத்து ஒரு மிக சிறந்த நடிகர். இல்லை சினிமாக்காக 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து மட்டன் பாருங்க, சிக்கன் சினிமாவில் மட்டன். அதாவது டிஎஸ்ஆர் அண்ணா வீடியோ வந்து ரொம்ப வீடியோ பார்ப்பேன். அவர் சாப்பிட்ற அந்த அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளால் சாப்பிட முடியாது, இருந்தாலும் அண்ணன் சாப்பிட்றப்ப ரசித்தேன். அதனால சரி அண்ணன் கூட ஒரு நாள் சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ சாப்பிட்ருக்கோம். அந்த மணி என்ன திருச்சி பிஎஸ்ஆர் மணி. கயல் படம் பார்த்துருப்பீங்க, கயல் அதில் அண்ணா அந்த போலீஸ் கீரை கொண்டாட தம்பி சாரோட வீடியோ ரொம்ப வைரல். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா உணவு எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. காமெடி இன்னைக்கு வீடியோவிலேயே ஹைலைட் என்ன தெரியுமா, நான் பக்கா பியூர் வெஜிடேரியன் மாதிரி தெரியும். நெவர் நோ, நான் வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் மிக்ஸ்டு வெஜிடேரியன். ஃபுல் வெஜிடேரியன் நம்புற மாதிரி இருக்கா? ரெண்டு பேரும் முகத்தை பாருங்க, 2 ஆட்டு கறி வெட்டி தலை கட்டி கோயிலில் கடா வெட்டி பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி நம்ம அக்ரகார சாப்பாடு மாதிரி. இதான் மனிதனுக்கு மனிதன். என்ன பண்ண அப்படியே அப்சி ஆகிட்டேன். எவ்வளோ வருஷமா நான்வெஜ்ஜை விட்டீங்க? நான் பல வருஷமா விட்டேன். எத்தனை வருஷம்? இடையில சாப்பிடுவேன். அதுதான் ரொம்ப நாட்டம் இருக்காது. ஏன் அது என்னமோ எனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் பாதிச்சிருக்குமா? இன்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இப்போ நீங்கள மாதிரி யாராவது கூட என்னைக்காவது ஒரு நாள் விரும்புனா சாப்பிடுவேன். அது மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணணும்னு ரொம்ப விரும்புவேன். இந்த மணியனை திருச்சியில இருந்து வந்தாருன்னா சென்னை வர்றப்ப கண்டிப்பா கூட ஒரு நாள். சாரி, நாங்களாம் சினிமா போலீஸ், நான் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அவர் சினிமா என்ன இன்ஸ்பெக்டரா, என்கவுண்டர் இன்ஸ்பெக்டர். இவர் தான் கதையில அவர் ஃபாரஸ்ட் என்னங்க டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இப்போ அவர் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சுத்தமான நான்வெஜ். அவர் நான்வெஜ் பரவாயில்ல. வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு என்ன வித்தியாசம்? சினிமாவில் திருச்சியில இருந்து பிஎஸ்எல் இருந்து எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தீங்க சினிமாவுக்கு? நண்பர்கள் வட்டத்தில் விஜயமுத்து வந்து பழக்கமானாரு. அவரு நம்மளை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிறைய டைரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தி நமக்கு நிறைய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு விஜயமுத்து. எனக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேருக்கு அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருட பழக்கம் எனக்கு அவரு. மாம்பா ப்ரொடியூசர் 500 வருஷம் இருக்கணும். ஏன்னா பொன்னி அரிசி, சூப்பர் அரிசி பாருங்க. இந்த பொன்னி அரிசி நம்மளுக்கு வாங்கி 60 ரூபாய்க்கு சாப்பிட்ற மனசு வராது. இந்த பொன்னி அரிசி மணி அரிசிம்பாங்க, பொண்ணு மணின்னு பேர் வருது. அவ்வளோ ருசி. அதை டைலூட் பண்ணுறது சொல்லுவாங்க. உப்பு, புளி, காரம், மசாலா, மிளகு, பெப்பர், இஞ்சி, பூண்டு, அப்புறம் என்ன இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ மசாலா போட்டு இப்போ என்னென்னமோ மசாலா போட சொல்றீங்களே, அதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய செஃப் மாதிரி சொல்றீங்களா? கலந்துருங்க. சமைப்பீங்களா? சமைப்பேன், சூப்பராக சமைப்பேன். இந்த மட்டனுடைய சுவையே உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்குது. இந்த உமிழ்நீர் வருதுங்க சாப்பிடும்போது, அன்னத்தோட உமிழ்நீர் கலக்கும் போது தான் டைஜஷன் சூப்பராக போகும். இந்த மட்டனோட மகிமையே இதில் பெப்பர், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பட்டாப்பொடி, அப்படியே சோம்பு இதெல்லாம் கலந்த ஒரு மசாலா கலந்ததுனால இதை சாப்பிட போது போல இந்த சுவை வேணும். அப்படியே மணி என்ன எலும்பு கிடைக்கிறது அப்படியே வா கடிக்காடே. அவர் ராஜ்கிரண் மாதிரி எது அதே நல்லா சாப்பிட்ற இடத்துல க்ளோஸ் பண்ணேன். ராஜ்கிரண் மாதிரி கிடைக்கணே போதும். சாம்பார் அண்ணா மாதிரி அண்ணா முடியாது. கிடைக்கவே கிடைக்காது. ஒண்ணு வீட்டுல கிடைக்கும். ஆனா நீங்க எங்கேயாவது இடத்துல சாப்பிடுற வீடியோவே இருக்கு. எங்க ஊர்ல உடம்புல 60 வயசு ஆகுது. 60 to 70 நான் கொடுக்குற இன்புட்டு தான், உணவு தான் 70 to 80 இருக்கும். இப்போ நான் 50 to 60 வந்து கேர் பண்ணலை, விட்டுட்டேன் பாடியை. இப்போ 60 உப்பு, புளி, காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பாடியில் டைலூட் ஆகும்போது
அருமையான டைல்யூஷன், பிளட் சர்க்குலேஷன். இப்படிதான் சாப்பிடணும்னு ஏதாவது வரமுறை ஏதாவது இருக்கா? இதுதான் சாப்பிடணும். இப்போ இந்த டாக்டர் சொல்றாங்க அப்படி சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சும்மா இதெல்லாம் பாரம்பரியமாக கையில் இந்த குழம்பு ஊற்றி சிக்கன் கிரேவிங்க, பொன்னி அரிசிங்க, அந்த பிசைஞ்சு அதை நல்லா விட்டு தான் சாப்பிடணும். அப்படிதான் மட்டன் பார்க்கலாம். அருமையான மட்டன். சார் திருச்சி மணச்சநல்லூர் ஒரு பொன்னி ரொம்ப ஃபேமஸ். அதோட நல்லா இருக்குங்க. சொல்லுங்க, எப்படி சினிமாவில் 32 வருஷம் வாழ்க்கையில எப்படி சினிமாவில் வந்தீங்க? என்ன ஒரு முயற்சி எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி நடிக்கணும் ஒரு ஆசையில் தான் வந்தது. ஓ, சொந்த ஊர்? சொந்த ஊர் திருப்பூர். திருப்பூரா? பனியன் ஃபேக்டரி. 3 லட்சம் பேர் வேலை கொடுத்துறாங்க திருப்பூர்ல. அதான் அசுமான சாப்பாடுல சிக்கன் குழம்போடு சாப்பாட்டை பிசைஞ்சு அடுத்தது சிக்கனா குழம்பு தான். இன்னைக்கு எது உணவு ருசியா இருக்கும் அதை ரிப்பீட் பண்ணிட்டு மறுபடியும் மசாலா. இந்த மசாலாவோட ஒரு காவல்துறை ஒரு கைதிக்கு கவனிக்கிற மாதிரி இந்த மட்டன் இருக்குல்ல, இவ்வளவு வேணாலும் சாப்பிடலாங்க. அவ்வளோ மசாலா உண்மையில் ஊழல் வராங்க. இந்த இந்தியன்ல தமிழ்நாட்டில் காரைக்குடி ஸ்டைல், இது பியூர் காரைக்குடி சின்ன வெங்காயம் மட்டன் ஸ்டைல். சாப்பிட்றத ரசிக்கிற ஒரு அழகு இருக்கு. வாங்க சார், நான் சாப்பிட்றத எத்தனை வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் திட்டுறாங்க தெரியுமா? ஆனா நாம எதுக்காக பாக்குறோம்னா உணவை ரசிச்சு சாப்பிட்றது. அந்த ரொம்ப குறையவும் கூடாது. ஏன்னா இந்த மசாலா இருக்கு இல்லையா, உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு டைஜஷன் ஆகுதுன்னு அர்த்தம். வர விடணும், உமிழ்நீர் வரணும். டெய்லி ஆஃப் குக்கிங் இருக்கு. சிக்கன் பிராய்லர் தான், பட் என்னன்னா இந்த சிக்கனையே மட்டனுக்கு ஈக்குவலாக மாற்றி வச்சு மசாலா. சொல்லுங்க, திருப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? 91. எதுக்கா என்ன நடிச்சு ஸ்டார் ஆனதுங்களா? அப்போ ஒரு கனவு நடிகன் ஆகணும்னு ஒரு கனவு. அந்த வயசு அறியாத வயசுல படங்கள் பார்த்து சரி வந்தீங்க. ஆரம்பம் எப்படி? ஆரம்பம் எம்ஆர்ஆர் நாடக கம்பெனி. ஓ, அதே அமர்க்கலமா அமைஞ்சது அப்பவே. வந்து ராதாரவன் தலைமையில அவரோட வீட்டில் எத்தனை வருஷம்? 4 வருஷம் நாடக கம்பெனியில் உதவியாளரா. மிஸ்டர் வேல்முருகன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இப்போ இந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து சாப்பாடு இருக்குமா ரோஜா கம்பெனிஸ்? நான் எனக்கு இந்த கம்பெனி வந்து எனக்கு 20 வருட காலமா தெரியும். உணவுக்கு எப்பவுமே குறை வைக்காத ஒரு தயாரிப்பு. இல்லை, அது விஜயகாந்த் சார் சொல்லுவார் இல்லையா, நல்லா சாப்பாடு அப்படி கேள்வி தான் போட்டிருக்கேன். இல்லை, அவரோட 150 படம் நடிச்சிருக்கேன், 150 லட்சம் சாப்பிட்ருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பேன். ஒரு இந்த மாதிரி டாப் 5ல வந்துருக்கு இந்த சாப்பாடு. அதாவது காரைக்குடி இருக்கு டாப் 5. அதுக்காக குறை சொல்ல முடியாது. 20 வயசுல இந்த சாப்பாடு டெய்லி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் ஒரு நாள் வெஜிடபிள், இதே கத்திரிக்காயும் வைக்கலாம், முருங்கைக்காயும் வைக்கலாம். இந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அது முக்கியம். இது சுகரு, ப்ரெஷரு, கிட்னி, ரொட்டி, லிஸ்ட் எடுக்கிறாங்கள ஹாஸ்பிட்டலில் அத்தனையும் அப்படியே சீட்டு எடுத்துருங்க. சேகர் மெஸ் நம்ம தான் முதல்ல அவருக்கு மெஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு தான் அவர் முதல் மெஸ் ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலேயே நல்ல அருமையான உணவு. எப்படி சொல்றது, வீட்டு சாப்பாடு மாதிரி ஹாப்பியா இருந்தது. வெஜிடேரியனா எனக்கு நல்ல அருமையான உணவா இருந்தது. நான்வெஜ் அந்த அண்ணன் ரொம்ப அருமையானது. இது என்னன்னா, எனக்கு 20 வயசு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க 20 வயசுல தானே இருக்கீங்க. ஆனா உருவத்துல தான் நீங்க 60. சட்டையெல்லாம் பார்த்தா 20 வயசு. 20 வயசு தான். ஆனா எங்களை திட்டுவாங்க, அது பரவாயில்ல. மனிதர் உன்னை புகழும் போதும் இகழும் போதும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது பால்படுத்தும். நன்றாக நடப்பவன் திருச்சியை கிளப்புவதில்லை, நன்றாக வாழ்பவன் பிறரை கிளப்பதில்லை. பாருங்க, இதெல்லாம் 20 வயசு இருந்தால் அன்னைக்கு மின்னு ஹைஜீனிக் கால்சியம் தான். குவாலிட்டி ஆஃப் மசாலா நல்லா இருக்கணும். நம்ம உடம்புல எவ்வளவு குறைவு உப்பு, புளி, காரம், மசாலா சேருதோ கொஞ்சம் ஓரமாக வைங்க. இதுதான் நமக்கு வெஜ் நான்வெஜ். மட்டன், சிக்கன், எலும்பு தான் இதில் உள்ள அந்த கறி மட்டும். அந்த கறியிலையும்
அந்த மசாலா எசன்ஸ் அழகாக கலந்துருச்சு. இதுலேயும் கலக்கணும், இதை மின்னு சாப்பிட்ணும். இப்போ டைம் இல்லை, நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன், இது உமிழ் நீர் ஊறிக்கிட்டே இருக்குது. இந்த உமிழ் நீர் ஊற தாங்க உணவு இழுக்குது. இப்போ இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். லெமன் ரைஸ் வித் பூண்டு வெங்காயம். உணவு ஹாஸ்பிட்டல் பில்லு மிச்சமாகும். 140 வயசு வரைக்கும் உயிர் வாழலாம். 140 வயசு வரைக்கும் இருந்து என்ன நாட்டில் உலகத்தில் அனுபவிக்கணும். எவ்வளோ இன்னும் 140ங்கிறது இல்லைங்க, நிறைய அனுபவிக்கணும். உலகத்தில் இப்போ எவ்வளோ வருஷங்கள் வாழ்கிறோம், அவ்வளோ அனுபவங்களை புதுமையான அனுபவங்களை பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அவர் பெருமாள் தான் ரெக்கார்டு முதல்ல வரி கட்டியிருக்காரு. பெருமாளுடைய மகன் பேரு ஒருத்தர் ரெங்கன், ஒருத்தர் கங்கன். ரெங்கனுடைய மகன் தான் மெய்க்கண்ணன். கண்ணன் வச்சா தப்புன்னு மெய்க்கண்ணன் அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மெய்க்கண்ணனுடைய மகன் வந்து கந்தசுவாமி. கந்தசுவாமியோட மகன் வந்து சீனிவாசன். சீனிவாசனுடைய மகன் வந்து ராமநிவாசன். ராமநிவாசனுடைய மகன் இப்போ பிறந்திருக்கான். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 8 தலைமுறையை ரெக்கார்டு பூர்வமாக நான் எடுத்துட்டேன். இந்த 7 தலைமுறையில் எல்லாருக்கும் ஆம்பளை வாரிசு. பெருமாளுக்கு வந்து 5 குழந்தை. பெருமாள் தான் ஃபர்ஸ்ட் தாத்தா. கொள்ளு 5 6. அதுக்கப்புறம் மெய்கண்ணனுக்கு 10. ரெங்கனுக்கு 6 குழந்தைங்க. மெய்கண்ணனுக்கு 10. மெய்கண்ணனுக்கு அப்புறம் கந்தசாமிக்கு 6. அவர் உராட்டுக்கறி நின்றார். மெய்கண்ணன் வெள்ளையன்னா பெண்கள் எல்லாம் வெள்ளையனை விரும்புமா. கொஞ்சம் வேணும் ஆல்ரெடி போயிட்டு அழகா இருப்பாங்க. அதே எனக்கு இருக்குது குடும்பத்துல. இதெல்லாம் சொல்லும்போது எங்க வீட்டுல சொல்லும்போது ஒண்ணுன்னா நான் கண்டுபிடிப்பேன். ஆமா ஆமா, வீடியோவில் பதிவு பரம்பரை. ஐயா கேள்வி தங்கதுரை என்ன ஊர் நீங்க? நான் இந்த ஊரா? அதான் காலைல கேட்டாரு, யாரும் ஊரே யாவரும் கேள்விக்கிற மாதிரி புடங்க. ஐயா பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞர். ஒரு தொழில் சார்ந்து ஒரு விஷயம் பதிவு பண்ண வேண்டிய கடமை. நாடகத்தில் என்ன அது இது பண்ணிருக்கீங்க நாடகத்துறையில? கலைமாமணியா? இல்ல 2007 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் இந்த புளிக்குழம்புக்கும் வித்தியாசம். அசைவம் சாப்பிடுவீங்களா? அசைவம் சாப்பிடுவீங்களா? இப்போ இந்த 75 வயசு 74.75 75 கூட இல்லையா? பாருங்க, 3 மாசம் தாண்டி. இல்ல 3 மாசம் சேர்த்து சொல்லிடக்கூடாதான். நாடகம் தான் அதிகம். நாடகம் நீங்க 150 200 125 தாண்டி 125. நீங்க மணி என்ன 20 பிசினஸ் பார்த்துட்டே பண்ணீங்க, பரவாயில்ல. இந்த சினிமாவோட ஒரு உச்சம்னு ஒன்று உண்டு, அது எல்லாருக்கும் கிடைக்கும். நிறைய நடிகர்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக பெரிய காமெடி நடிகர்கள்லாம் டாப்பில் போயிட்டாங்க. இப்போ அது மாதிரி இவங்களுக்கும் திடீர்னு ஒரு அது என்ன பண்ணாங்க, டெல்லியில் பிரகாஷ்ராஜ் இல்லை, பிரகாஷ்ராஜ் தான் பெரிய வில்லன். அந்த மாதிரி சிங்கம் படம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டருக்கு ஒரு தகுதியான வில்லன் கேரக்டர் இவர் கொஞ்ச காலம் முயற்சி பண்ணுங்க. சூர்யா சாருக்கு டைட்டு வில்லன் ஒருத்தர் வேணும். டே ஃபைட் 2ல் வந்து நீங்கள் வில்லன் தோப்பாரு, ஹீரோ பட்டங்குள்ள அந்த ரவுடி திமுரு இந்த போலீஸ்க்கான அத்தனை தகுதியும் பண்ணாங்க. கலைஞருக்கான மக்கள் மனதில் இடம் முடிக்கணும். சூர்யா சார் எவ்வளவு பிரபலமா இருக்காரு. இப்போ எப்படின்னா, கலை வந்து என்னன்னா, இவரை இந்த உடையில பார்த்ததுனால, இந்த உடை இப்ப உங்களை இந்த மாதிரி பார்த்ததுனால நகைச்சுவை மட்டும் இருக்குன்னு இருக்காது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டான ஒரு நடிப்பு, ஒரு குழந்தைக்கு தந்தையாவோ இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடியாத தந்தையாவோ உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கும். நம்ம பாக்குற இயக்குனர்கள் இப்ப ஐயா வந்து ஒருத்தர் மட்டும்தான் இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்றாங்க. கூடு விட்டு கூடு பாய்கிறது உண்மையில உலகத்திலேயே ஒரு நல்ல தொழில்கார யாருன்னா கலைஞர், நடிகர். பெருமைக்காக சொல்ல,
ஸோ நாடக கலையாக இருக்கட்டும், நானும் நாடகத்தில் எடுத்துருக்கிறேன். இந்த நாடக கலை தானே உங்களுக்கு கலைக்கு ஃபவுண்டேஷன் வந்து தரையில் ஆடிய நாடகமும் கூத்துக்கள்ல இருந்து நாடகமாகி நாடகங்கள் வந்து இப்போ திரை வடிவமாகி ஸோ இங்கிருந்து வரப்பட்டதுன்னா அது அங்கிருந்து தான். அங்க என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த எமோஷனை நீங்க அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். சூர்யா அப்படி முடியாது. முதல்ல கடைசி ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் முதல் ஷாட் எடுப்பாங்க, திரும்ப இந்த இது வேணும் அந்த இது. அங்க அப்படி இல்லை, அந்த கிராஜுவலா போகும் தியேட்டர்ல. கருப்புத்துறை அவங்க பேரு. என் பேரு ராமசாமிங்க. ஓ ராமசுவாமியா? சுவாமி இல்ல ராமசாமி. ராமசாமி சர்டிபிகேட்ல ராமசுவாமின்னு இருக்கிறதுனால ராமசாமி கருப்புத்துறைன்னு மாட்டீங்களா? படத்துல கேரக்டர் பேர் கருப்புத்துறை. நீங்க வைக்கணுங்க. இவர் வச்சுட்டு சூர்யாவுக்கு ஆப்போசிட் வில்லன் கேரக்டர் வந்துடக்கூடியவர்கள் ஆண்டவே அந்த பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த இன்ஸ்பெக்டருக்குள்ள இல்லை, இன்ஸ்பெக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா சாதாரண இல்லைங்க. எல்லாரையும் வைக்கணும். எப்படி வருவான், பொறுத்து வருவான், நல்லா வருவான், கெட்ட வருவான், என்கவுண்டர் வருவான், A to Z கலந்த ஒரு கலவை தான் போலீஸ். போலீஸோட சாதாரண விஷயங்கள் என்ன வளர்த்த சினிமாவை நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும்ல. அது அடையாளங்கள் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இன்னும் 100 படம் 150 படம் நிறைய லீட் ரோல் பண்ணணும், இல்லை செய்யணும் கண்டிப்பா. அதாவது தொழில இவர் வீடியோவில் விட நான் எப்படியோ தொழிலில் இருந்தவருக்கு வேண்டிய நான் இப்படி வந்தேன் சின்ன யூடியூப்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எப்பவுமே தளராம பேசுறது வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நாம சோர்வடையாம கூட இருக்கவங்களே இங்க ஒன்று பேசுவாங்க, பின்னாடி இல்லைண்ணே எனக்கு எல்லாமே வீடியோ பார்த்து பேசுறீங்க, சந்தோஷம். என்னுடைய நான் இங்கிருந்து அங்கே போயிருவோனான்னு நினைச்சு தயங்குற மனிதர்கள் இந்த பூமியில ரொம்ப கஷ்டம். அவங்க வாழ்முறை நடைமுறையை நடத்துறது. ஆனா நான் வருவேன், ஜெயிப்பேன், என்னால முடியும், என்னால இல்ல அந்த தன்னம்பிக்கை அதிகமா ஒவ்வொரு மனிதனும். உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, சிங்கம் 3, சிங்கம் 1, சிங்கம் 2ல பெருமையான ஒரு பேர் தமிழுக்கு பயன்படுத்தாரு. இப்போ கூட நம்ம டைரக்ட் கூட பயன்படுத்திருக்காரு. நான் அப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியும் கேரக்டர் ஒரு இது மாதிரி கேரக்டர் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க, அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு வந்து அந்த எஸ்பி பண்ண யார் எல்லாம் அந்த சினிமாவில் வந்து மனிதன் நினைக்க முடியாத ஆசை, பேராசை அப்படின்னால அந்த சினிமாவில் தான் கிடைக்கும். சொல்லும்போது அது வந்து நான் வந்து சைனீஸ் இல்லை, இந்த கலைஞர் துறை நான் வந்து பணத்துக்கு பேர் என்ன வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா ஒரு மனிதனுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. நான் அது அந்நியரில் விக்ரம் சார் கொண்டாடு பாருங்க, அதை கூட நினைக்கிறது இல்லை. ஏன்னா வில்லன்னா அந்த வில்லன் கெட்ட போய் தமிழ் சினிமா சூர்யா சார் நினைப்பேன். அந்நியரில் வந்து இந்த மல்டிபிள் ஆக்ஷனாக போகும். ஒரு சிங்கிள் கேரக்டர் ஒரு படத்தில் வந்து அப்படியே ஜொலிக்கும். அந்த கேரக்டர் பின்னோட படம் முடிஞ்சோடனே பயம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் அன்பு வரும். அந்த மாதிரி நிறைய எதிர்காலம் இருக்கு. சூர்யா சார் சிங்கம் தெரியல, ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. சிங்கம் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சிங்கம் 1, சிங்கம் 2 உங்களை பார்த்த உடனே இவரை மிஸ் பண்ணிட்டு சிங்கம் மனிதர் ஆடியன்ஸ். நான் வந்து சிங்கம் 1, சிங்கம் 2 சினிமாக்குள்ளே என்ட்ரி கூட ஆகலை. ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய கருப்பு சிகப்பு இருந்தாலும் ஒரு கருப்பு வேணும். அப்போதான் அது காம்பினேஷன் நல்லா அந்த மாதிரி ஒரு எதிர்காலம். விஜயமுத்து அட்டகாசமான மனிதர். ஸோ நாங்கள் மட்டனில் ஆரம்பித்தோம். அருமையான சாப்பாடு. கலைக்கு நன்றி சொல்லி ப்ரொடியூசர் கலைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறோம். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, முடிக்கணும், சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ நாங்கள் ஏதோ டைம் பாஸ்க்கோ இல்லை அந்த உணவை பற்றி ஒரு விளம்பரத்துக்காகவோ பண்ணல. இது என்னன்னா ஒவ்வொரு மனதிற்குள்ள இருக்கிறத உங்களோடு பகிர்ந்துக்கிறது. நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நண்பர்கள், உறவுகள், அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறவங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இப்போ உங்களோட வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்து எங்க அண்ணனுடைய யூடியூப் சேனல்ல பப்ளிக் சேனல் ஃபியூச்சர்ல பப்ளிக் சேனல் நான் எது செஞ்சாலும் பப்ளிக் ஆயிடும். இது சேனலும் பப்ளிக் ஆகி நல்ல மக்கள் இப்பயே ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஸோ நாங்கள் அடுத்தடுத்த ஒர்க்குக்கு போகணும், அதனால சீக்கிரம் முடிக்கணும். போச்சு அதுக்கே சீக்கிரம் போயிட்டு இருக்கு. அவரோட வீடியோ டெய்லி ஒன்னாதான் வந்துடும்.
வந்துடும், நான் பார்த்துருவேன். அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாவது வந்துடும். என்ன மனுஷன் வந்து வரலையா? இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இவரோடய உட்காந்து சாப்பிட்டு அவரோட வீடியோவில் நம்மளும் இருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம். ஆமா கண்டிப்பா. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நன்றி 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 பாய்.